அதிமுக 2ஆக போய்விட்டது, அதிமுக 3ஆக போய்விட்டது, அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் யாரும் இணைய மாட்டார்கள் என்று திமுக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்பத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து இருக்கிறது மதுராந்தகத்தில் நடந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம். ஆரம்பம் முதலே அதிமுக தலைமையில் மெகா கூட்டணியை அமைப்போம் என்று உறுதிபட தெரிவித்து வந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அதேபோல அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட இன்னும் பல கட்சிகளை ஓரணியில் சேர்த்து சொன்னதை போலவே தமிழ்நாட்டு மக்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்த மெகா கூட்டணியை அமைத்து திமுகவை கலக்கமடைய வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அமமுக இணைந்தபோது டிடிவி தினகரன் எடப்பாடியாரின் பெயரை சொல்லவில்லை, அதிமுகவின் பெயரை சொல்லவில்லை என்று மீண்டும் பொய் பிம்பத்தை கட்டமைத்தது திமுக அரசு. ஆனால் சமீபத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் அம்மாவின் ஆட்சியை அமைத்து மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பங்காளி சண்டைகளை மறந்து முழு மனதோடு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என அழுத்தமாகவே கூறினார். அம்மாவின் வழிவந்தவர்கள் ஓரணியில் சேர்ந்தது அதிமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை போல 210க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்காக வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனால் நாங்கள் வலிமையான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுக கூட்டணியில் நாள்தோறும் பஞ்சாயத்துக்கள் தான். காங்கிரஸ் கட்சி திமுகவில் நீடிக்குமா என்பதே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவது ஸ்டாலினுக்கு தேர்தல் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் கையை விரித்தால் என்ன செய்வது? கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தலை எப்படி சந்திப்பது என தவித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் திமுகவின் பொய் பிம்பத்தை உடைத்தெறிந்து விட்டதா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம்? நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருக்கிறதா அதிமுக தலைமையிலான கூட்டணி? அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர தயாராகி விட்டார்களா அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள்? அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைந்ததால் உற்சாகத்தில் இருக்கிறார்களா அதிமுக தொண்டர்கள்? கூட்டணிக்குள் நீடிக்கும் சலசலப்புகளால் கலக்கத்தில் இருக்கிறாரா ஸ்டாலின்? திமுக கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் ஸ்டாலின் தவிப்பதால் சோகத்தில் இருக்கிறார்களா திமுக தொண்டர்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.